தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். அவைகளில் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். எபேசு சபையின் மூப்பர்களை அழைத்து அவர்களுக்கு நல்ல ஆலோசனை எல்லாம் கொடுத்து விட்டு பிறகு பவுல் சொல்றார் ஒரு வார்த்தையை, எனக்கு பட்டணங்கள் தோறும் கட்டுகளும் காவல்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகிலும் நான் எருசலேம் போகிறேன், என்ன நடக்க எனக்கு தெரியாது. ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்பட மாட்டேன். என் ஓட்டத்தை சந்தோஷமோடு முடிக்கவும் அந்த கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணவே நான் விரும்புறேன் அப்படின்னு தாம் விசுவாசத்தை அறிக்கிறார் பாருங்க. அவைகளில் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தங்க? நான் இயேசு கிறிஸ்துவை இன்னார் என்று அறிந்து அவர் பேர் வைத்திருக்க அந்த ஆழமான விசுவாசத்துக்கு ரிஸ்க் எடுக்க விரும்புகிறேன். கட்டுகள் இருக்கிறது, காவல் இருக்கிறது, என்ன நடக்கும் தெரியுது. ஆகிலும் நான் ரிஸ்க் எடுக்க விரும்புகிறேன். விசுவாசம் ரிஸ்க் எடுக்குங்க. ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பேரு தான் விசுவாசம். சும்மாலாம் சொல்லிக்கிட்டு இருந்தா ஆகாது. இந்த வருஷத்துல கத்தரி பிள்ளைகளே, யாரெல்லாம் இந்த விசுவாசத்தை நிமித்தம் ரிஸ்க் எடுக்க விரும்புறீங்களோ உங்க தலைகளை கர்த்தர் உயர்த்துவார். இந்த வருஷம் அதான் நடக்க போகுது. இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம், வார்த்தையின் நிமித்தம், ஊழியத்தின் நிமித்தம், நிமித்தம், ஆத்தும ஆதாயத்தை நிமித்தம் அவருக்காக சாட்சியா வாழணுமே என்கிற அந்த விசுவாசத்தின் நிமித்தம் எல்லாம் நீங்க ரிஸ்க் எடுக்க விரும்புறீங்களோ, ரிஸ்க் எடுக்க ஆயத்தமாயிட்டீங்களோ, உங்களை கொண்டுதான் அப்பா பெரிய காரியங்களை இந்த வருஷத்துல செய்வார். ஐயா வாலிப தம்பி தங்கச்சிக்கு உங்களுக்கு இதெல்லாம் ஒரு சேலஞ்சு. நான் உங்க பேரண்ட்ஸை பார்த்து கேட்கிறேன், உங்க பிள்ளைகளை பார்த்து இந்த வருஷத்துல எப்படி வாழணும்னு தீர்மானம் எடுத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்களா? என்னப்பா தீர்மானம் எடுத்திருக்கிற இந்த வருஷத்துல ஆண்டவருக்காக கொஞ்சம் சொல்லுன்னு எத்தனை பேரண்ட்ஸ் உங்க பிள்ளைகளை பார்த்து கேட்டீங்க? பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணணுங்க. இந்த வருஷத்துல ஆண்டவருக்காக சாதிப்பதற்கு பிள்ளைகளை பெற்றோர் என்கரேஜ் பண்ணி விடணும். அப்படி இந்த வருஷத்துல யாரெல்லாம் ரிஸ்க் எடுக்க ஆயத்தமா இருக்கிறார்களோ அவர்கள் முகத்தை கர்த்தர் பிரபலப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.